ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் பார்த்துட்டோம். ஆனா நம்மளுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள்லேயே ரொம்ப அசாத்திய விஷயங்கள் எல்லாம் அப்படி செய்யக்கூடிய ஒரு கடவுளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் அது அப்படி பார்த்தீங்கன்னா, ஹனுமான் இல்லையா? இந்த ஹனுமான் வந்து என்ன, எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள், ராமரும் லக்ஷ்மணனும் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை அசால்ட்டா அப்படி ஈஸியா பண்ணி கொடுத்தது வந்து ஹனுமான் இல்லையா? ஹனுமானுக்கு தன் பலமே தெரியாதான். ஆனா தன் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல்ல டக்குன்னு வந்து நிற்கிறது ஹனுமான். ஹனுமன் கலியுகத்தில் காக்கும் கடவுளாக நம்ம நிறைய பேர் ஹனுமனை தான் சொல்றாங்க. அப்போ ஹனுமனை கொண்டு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம விஷஸ், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அப்படி சட்டு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹனுமான். அப்போ ஹனுமனோட ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னா, ஹனுமனை நம்ம வேண்டுறோம். என்னென்ன வேண்டுறோம்? உன்னுடைய மேஜிக்கை இப்பவே தொடங்கு, இம்மிடியட்டா இப்பவே இந்த க்ஷணம் தொடங்குன்னு சொல்லி வேண்டுறோம். அதுதான் ஹனுமனோட ஸ்விட்ச் வேர்டு. அதுக்கு எப்படி சொல்லணும்னா, பஜ்ரங். பஜ்ரங்குன்னு ஹனுமனை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை பஜ்ரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஹனுமன் மேஜிக் பிகின் நவ். ஹனுமான் சொல்றாங்க, இல்லை ஹனுமன் மேஜிக் பிகின் நவ். அந்த இடத்துல நீங்க ஹனுமனின் பெயரை போட்டுட்டு மேஜிக் பிகின் நவ். நவ்ங்கன்னா இப்பவே பண்ணு எனக்குன்னு உங்களுடைய ஆசை என்ன இருக்கோ. பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ், இல்லை ஹனுமன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு நீங்க ஸ்விட்ச் வேர்ட் சொல்லிக்கலாம். சொல்லிட்டே இருக்கும்போது ஹனுமனுக்கு பேர், ஹனுமன் பேர் எடுத்ததும் ஆச்சு, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டுக்கு ஆச்சு, இம்மிடியேட்டாகவும் அது நடக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஸ்விட்ச் வேர்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய மேஜிக் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க, மேஜிக் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.